ஹலோ சாம்ஸ். நேற்று யாரெல்லாம் டிசி விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிட்டாங்க, டிசி தோத்துட்டாங்கன்னு நினச்சி டிவி ஆஃப் பண்ணிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அவனுக்குலாம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க டிசி. அது என்னன்றது தான் அந்த மேட்சோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் அந்த மாதிரி பண்ண ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆள். ஏன்னா நானும் நேற்று நான் பார்த்துட்டே இருந்த மேட்ச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் டிசியால் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மேட்ச் நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒன் சைடாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய விக்கெட் விட்டுட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா ஒரே ஒரு ஆள் அசுதோஷ் சர்மான்ட்டு சும்மா வந்து, அதாவது ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் நின்று மேட்சை முடிச்சு இந்தாங்கடா அப்படின்னு எல்எஸ்ஜியை சும்மா தூக்கி ஓர வச்சாங்க பாருங்களேன். மிரண்டேன் நேற்று மேட்ச்சு. டக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, மேட்ச் பாரா பயங்கரமாக இருக்கணும்னு வந்து உட்காந்து பார்க்குறேன். இது யாரையா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அடி அடின்னு அடித்தார். ஸோ அந்த மேட்ச் பற்றி ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம போகிற வீடியோஸ்லாம் டக்கு டக்குன்னு வரும். நான் உங்கள் தினேஷ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைண்டிங் திஸ். ஸோ நேற்று மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்ச் வந்து எல்எஸ்ஜி தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் வந்து ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்எஸ்ஜியை வந்து பேட்டிங் லிஸ்ட் வந்து பெருசாக இருக்குது ஆக்சுவலாக, ஏன்னா பவர் ஹிட்டர்ஸ் தான் நிறையா. ஸோ பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம யார் யார் ஸ்டார்ட் பண்ணோன்னா, மார்க்ரமும் மிச்சில் மார்ஷ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. மிச்சில் மார்ஷ் வந்து நல்லா அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுன்னு, மார்க்ரம் கொஞ்ச நேரம் ஸ்லோவாக ஆடினார். திடீர்னு அவரும் சில உக்கப் ஷாட்லாம் ஒன்று அடித்தார், சும்மா பிக்கப் ஷாட் மாதிரி டக்குன்னு ஸ்டார் போட்ட பாலை. அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஷாட்லாம் பார்த்தோன்னே. ஆனால் அவர் 18 ரனில் அவரை முடிச்சிட்டாங்க, சாரி 15 ரனில் அவர் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிக்லஸ் பூரன் வந்தாங்க. நிக்லஸ் பூரனும் மிச்சில் மார்ஷும் ஒரு அடி அடிப்பாங்க, சும்மா பிரிச்சுட்டாங்க. டிசி போலர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்னா அது பேட்டிங் ட்ராக் தான் ஆகிடுச்சு. ஸோ வந்து டிசி போலர்ஸ் போகிற எல்லா பாலையும் பிரின்னு பிரித்தாங்க. யார் போட்டாலும் அடிப்பேன். நிக்லஸ் பூரன் ஒரு இடத்துல ஆடினதெல்லாம் பார்த்து அவ்வளோதான், ஸ்கோர் வந்து ஒரு 280 290 300 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 75 ரன்ஸ் வந்து நிக்லஸ் பூரன் அடித்தார், மிச்சில் மார்ஷ் வந்து 72 ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் தூக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மிச்சில் மார்ஷை தான் காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தார். ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஓவரை ஃபுல்லாக சாப்பிட்டாரு பட்டுன்னு. அவருக்கு சரி ஒரு ஓவர் ஃபுல்லாக சாப்பிட்டோமே அடிச்சிருந்தோமே நினச்சி குல்தீப் அடிக்க ட்ரை பண்ணார், அவுட் ஆகிட்டார். ஸோ ரிஷப் பண்ட் 0ல் அவுட் ஆகிட்டார். டேவிட் மில்லர் அவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பூரன் கூட வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஆனால் 27 ரனில் அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஆயுஷ் பத்தோனி வந்தோடனே தூக்கி அடிக்கிறேன்னு நினச்சி அவரும் அவுட் ஆகிட்டார். நிக்லஸ் பூரன் தான் கடைசி வரைக்கும் இன்னும் அடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அவரையும் தூக்கினோடனே ஷார்துல் தாக்கூர் உள்ளே வந்தார். ஷார்துல் தாக்கூர் உள்ளே வந்தோடனே சரி, ஆனால் 2-3 மேட்ச்லலாம் வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து நிறைய ஆட வச்சுருக்காங்க, நிறைய 50s 100sலாம் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தா, மனுஷன் எதுக்கு தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனார்னு தெரில. சும்மா கையில் கொடுத்துட்டே ஏறி போய் காட்டினாரு, ரன் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதில் வந்து டேவிட் மில்லர் தான் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக அவருக்குமே ஒழுங்காக பேட்டில் படல, சும்மா சுற்றிட்டு இருந்தார். எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோர் 280 260 அந்த ரேஞ்சில் போக வேண்டிய ஸ்கோரை வந்து வெறும் 209 வரதே கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு டைமில். டிசி போல டக்குன்னு நல்ல ரன்னு கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு மாதிரி போலிங். குல்தீப் போட்டதெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்பெல்லு. ஸோ அவங்க போட்டதெல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே நின்ட்டாங்க. அந்த 4 விக்கெட்டு ஃபஸ்ட் 4 விக்கெட்டு முடிந்தோடனே யாருமே ஆடலை சுத்தமாக. ஸோ ரன்னே வரல. கடைசியாக ஒரு 2 6 வந்து மோஹித் சர்மா பாலில் வந்து இவர் அடித்தார். ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு அவர் வந்து ஏன் வந்து ஒரு ஸ்டார் போலர் அப்படின்றத காட்டினார். ஏன்னா ஒரு போல்டு ஒன்று எடுப்பார் நிக்லஸ் பூரனை. ஏன்னா அந்த அடி அடிச்சுன்னு இருக்கும்போது சூப்பராக போடுவார் போல்டு. அவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 overs 42. அதுக்கப்புறம் நல்லா போட்டது யாருன்னு பார்த்தா நம்ம குல்தீப் யாதவ் 4 overs 20 ரன்ஸு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மோஹித் சர்மாவும் 4 ஓவர் போட்டிருக்காரு, 42 ரன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா போட்டது யாருன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு 3 ஓவர் போட்டிருக்காரு, 18 ரன் தான் குடிச்சிருக்காரு. ஆனால் விக்கெட் எதுவுமே வரல. ஸோ இவ்வளோதான் நல்லா போட்டவங்க. அதுக்கப்புறம் டிசி ஆட ஆரம்பித்தேன். டிசி ஆட ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, டிசியில் வந்து ஜேக் ஃப்ரேசரு, ஃபாஃப் டுப்ளசிலாம் வேறு எடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் பேட்டிங்கில் வந்து பெரிய லைன் அப்பு, அவ்வளோதான் அடித்து முடிச்சிருவாங்க ஈஸியாக. ஏன்னா பேட்டிங் வந்து நல்ல பவர் பேக் பேட்டிங்ஸ்லாம் இருக்குது.
போன சீசன்லாம் அந்த ஜேக் ஃப்ரேசர் அடிச்சதுலாம் பார்த்து எப்பா சீக்கிரமாக முடிச்சிடுவார் மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் தான் இது. ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேக் ஃப்ரேசரும் நம்ம ஃபாஃபு நம்ம வீட்டு பிள்ளை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக கொண்டு போவான்னு பார்த்தா ஜேக் ஃப்ரேசரை ஃபஸ்ட்டே தூக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. அதுவும் யார் ஷார்துல் தாக்கூருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓவரை கொடுக்குறாங்க. மனுஷன் வந்து 2 விக்கெட் இந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு, அதாவது மொத்த டீமுமே பொட்லன் டீமை எப்படி ஆகணுன்ற மாதிரி ஆனாங்க. என்னடா ஆச்சு டிசிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேலும் நம்ம ஃபாஃப் டு பிளேஸ்னா ஓரளவுக்கு பவர் பிளேயில் பேஸ் ஸ்கோரை அடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அடித்தாங்க. அவங்க ஒரு ஃபாஃப் வந்து 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அக்ஷர் பட்டேல் வந்து 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் ஸ்டப்ஸ் வந்தார், அவர் ஒரு 34 ரன்ஸு. அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா உள்ளே இறங்கினார். சும்மா சொல்லக்கூடாது, அந்த மனுஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் அப்படி தட்டி தட்டி 4 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆடினாரு. பயங்கரமாக இருந்துச்சு. அவர் கூட ஒரு அசுதோஷ் சர்மா ஒரு சைடு ஆடிட்டே இருக்கும்போது அவர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இதுதான் அந்த விப்ராஜ் நிகம்னு சொல்லிட்டு சூப்பராக அடிச்சிட்டு இருந்தார். அவர் ஆக்சுவலாக சிக்ஸ்லாம் வந்து அசால்ட்டாக அடிச்சிட்டு இருந்தார் அந்த மனுஷன். டக்குன்னு அவுட் ஆகிட்டா போல் 39 ரன்ஸில். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா அவங்க 2 பேர் இருக்கும்போது கொண்டு வந்துட்டாங்க ஸ்கோரை நல்லா அடிச்சு. சரி ஒரு சான்ஸ் இருக்கும் போல், ஜெயிச்சிருவாங்க போல் அப்படின்னு நினச்சா அவர் அவுட் ஆனோடனே அடுத்தது வந்து குல்தீப் அவரும் ரன் அவுட் ஆனோடனே அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம்லாம் ஜெயிக்க ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஜெயிக்கிறது கஷ்டம், எவ்வளோதான் அடிப்பார் அசுதோஷ் அப்படின்னு நினச்சா திடீர்னு 6 4 நான் சும்மா அடித்து ஆக்சுவலாக 19.3 ஓவர்ஸ்லேயே வந்து முடிச்சிட்டாரு. வெளில ஒரு 3 பால் இருக்குது. 3 பாலுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒன்று பண்ணுவார். ஒரு மாதிரி பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சு. அதாவது வருவாங்க, இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் இவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஆஃப் அண்ட் டான் பண்ண மாதிரி என்னடா மேட்சை மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் இருக்கும்ல. அதுதான் ஆக்சுவலாக நேற்று மேட்ச்சில் நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு நேற்று மேட்ச்சு. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹைலைட்ஸில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பஞ்சாப் விசஸ் குஜராத் டைட்டன்ஸு நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போகுது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய். வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.